Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துருக்கோம் viewers. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து தேர்ட் டே ட்ரைனிங் தான். இந்த தேர்ட் டே ட்ரைனிங்கில் எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறது டூர்ஸ் நாங்கள் வடபழனி லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். எப்படி வந்து கண்ட்ரோல் நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஹலோ சார், எப்படி இருக்குது ஆக்சுவலாக டிரைவிங் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்ல கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிச்சிங்களா உங்களுக்கு? கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பர். ஸோ பக்காவாக வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப சூப்பராக மேனுவல் வெஹிக்கிள் தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ 3வது நாளில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு கண்ட்ரோல் வந்து அவர் ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்ட கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வைஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் டிலே பண்ணுறதே கிடையாது. சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக நடுவிலே போய்க்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறச்சா வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து நம்ம போய்க்கணும். ஏன்னா மிடில் போகிறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ஏன்னா சைடில் திரும்புகிறவங்க அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளோட மூவ்மெண்ட் வந்து நடுவில் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நமக்கும் வந்து ரொம்ப சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணுற அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சார் நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், எப்படி இருக்குது ட்ரைனிங்? ட்ரைனிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலாக எனக்கு இந்த கிளச்செல்லாம் குயிக்காக ரிலீஸ் பண்ணுறேன், கியர் சேஞ்ச் பண்ணும்போது குயிக்காக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அது எப்படி நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்லாம் ஈஸியாக இருக்குது இப்போ இந்த டிராஃபிக்கில் வரும்போது. ஓகே, டிராஃபிக்கில் வரச்சா வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து ஃப்ளோ மெயின், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கணும். அந்த ஃப்ளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சாரோட அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படியே ஸ்லோவாக போய் நின்றுக்கோங்க, நான் ரெட்டு வந்துடும். இங்கே தான் நியூட்ரு பண்ணிக்கோங்க. இதான் நியூட்ரு ஃப்ளோ, இது பேர் தான். ஸ்டெப் பிரேக் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு அழகாக கண்ட்ரோலாகி போய் நிற்கும். ஸோ நியூட்ரு ஃப்ளோ அண்ட் ஸ்டெப் பிரேக், எஸ் இங்கே நிறுத்திக்கோங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூட்ரு ஃப்ளோ அண்ட் ஸ்டெப் பிரேக்கில் ரொம்ப அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணி வண்டியை நிறுத்தியிருக்காரு. இப்போ நியூட்ரு ஃப்ளோ ஸ்டெப் பிரேக்கில் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸ்மூத்தாக வண்டி போய் நிற்கிது. ஸோ உங்களால் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேனேஜ் பண்ண முடியுது. ஈஸியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு நர்வஸாக இருக்கும் அது மாதிரி வந்து நிற்கும் போது. ஸோ இப்போ ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இப்போ ஃபஸ்ட்டு கியரில் போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கியரில் போகிறச்சா வந்து அகெயின் வந்து கிளச்சை ஏற்றி செகண்ட் கியர் போட்டுக்கணும். ஏன்னா செகண்ட் கியரில் வந்து அந்த ரீஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரீஃப்ளோ வந்து இப்போ வந்திருக்கு அவருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக வந்து வண்டியில் வந்து ரொம்ப ஷேக் பண்ணவோ லெஃப்ட் ரைட் திருப்பவே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எல்லா சைடும் வெஹிக்கிள் வர்றதுனால ஸோ ஒவ்வொரு டேரெக்ஷனை நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த டேரெக்ஷன் வைஸ் வந்து நம்ம ஓட்டும்போது தான் ஸோ ஒரு நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ட்ரைவ் பண்ண முடியும். ரெண்டாவது மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நான் எப்பயும் சொல்கிற விஷயம் தான், ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது சென்னை கார் ட்ரைனர்ஸோட தாரக மந்திரம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நிறைய பேர் இது வரைக்கும் 20,000க்கு மேலே எடுத்து 27 சம்திங் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. எனிவேர் எனி லொக்கேஷனும் இருக்காங்க நம்ம கிளைண்ட்ஸு. துபாயில் இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, அப்ராடு, சைனாவில் கூட இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கேருந்து கற்றுக்கிட்டு போனவங்க தான் எல்லா கிளைண்ட்ஸுமே. ஸோ அங்கே போய் அவங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு அங்கே போய் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் புதுசாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் சர்வீஸ் கேர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் நம்மக்கிட்ட சர்வீஸ் கேர் எடுத்துக்கலாம். 4 சர்வீஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் எடுத்துக்கிறோம் நாங்களே. ஸோ உங்கள் காரில் என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த சர்வீஸ் கேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிளைண்டோட அந்த ஒப்பீனியன் தான் வந்து இந்த சர்வீஸ் கேர். ஏன்னா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, சார் நீங்களே ஒரு சர்வீஸ் கேட்டரிஜி ஆரம்பிங்க அப்படின்னு. ஸோ அது நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து